எத்தனை பேருக்கு நைட்ஸ் அவுட் ஃப்ரான்ச்சைஸ் பிடிக்கும்? டேனியல் கிரேகோட செம ஜோவியலான பெர்ஃபார்மன்ஸில் அது ஒரு ஸ்பை த்ரில்லர் மாதிரியே போகக்கூடிய ஒரு செம வித்தியாசமான ஹூட் அண்ட் இட் ஸ்டோரிஸ். நைட்ஸ் அவுட் 1 வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அதை தொடர்ந்து வந்த கிளாஸ் ஆனியனும் நிறைய பேரோட ஃபேவரட்டாக மாறிச்சு. ஸோ அந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருந்தாங்களே. ஸோ இப்போதைக்கு மோர்லைக் ஒரு 4 படங்களை அவங்க பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு அந்த ஃப்ரான்ச்சைஸை கண்டினியூ பண்ணுற விதமாக நைட்ஸ் அவுட் 3 வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன். வேக் அப் டெட் மேன் அந்த படத்தோட பேருங்க. நான் இந்த படத்தோட டேக் லைன்னு நினச்சேன், பட் உண்மையிலேயே அந்த படத்தோட டைட்டிலே வேக் அப் டெட் மேன். இந்த படத்தை பற்றின மற்ற எந்த ஒரு பிளாட் டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு இப்போதைக்கு கிடைக்கல. பட் பாசிபிளி இது வந்து ஒரு ஹாரர் ஜானரில் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுது. அது உண்மையிலே நல்லா இருக்குங்க. லைக் ஹூட் அண்ட் இட்டில் ஹாரர் சேர்ந்தால் அது உண்மையிலேயே செம ஃபன்னாக இருக்கும். நம்ம டேனியல் கிரேக் வர ஒரு செம ஃபன்னான இன்ஸ்பெக்டராக வர அந்த காரணத்தினால இந்த ஸ்டோரி இன்னும் சூப்பராக இருக்கும்னு என்னப்படுது. நம்ம டேனியல் கிரேகோட சேர்த்து புது கேஸ்ட்டை தான் அசம்பிள் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ரூ ஸ்காட், ஜாஷ் ஓகானர் அண்ட் கேலி ஸ்பெயினின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு புது கேஸ்ட் மெம்பர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க. இந்த படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. இப்போதைக்கு கூடி சீக்கிரம் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருவாங்க. நடுவில் எந்த ஒரு டிலேஸும் ப்ரொடக்ஷன் ஹால்ட் ஆகாமல் இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுக்கப்பட்டுச்சுன்னா இந்த வருஷமே மொத்த ப்ரொடக்ஷனும் முடிஞ்சு அடுத்த வருஷம் நீங்கள் இந்த படத்தை எடுத்து பார்த்துடலாம். திரும்பவும் சொல்கிறேன், 2025 செம்ம பேக்டாக இருக்குது. 2024 ஃபில்லர் இயர் ஐயப்பா.